சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா ஆசியுடன் நல்லாசியுடன் அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சாய் சொந்தங்களுக்கும் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு பிரார்த்தனை செய்ய போகும் பெயர்கள்: உமாராணி சாய்ராம் அவர்கள். அவங்க மாமியார் உடல் நலம் பெற பிரார்த்தனை கொடுத்துள்ளார்கள். உமாராணி சாய்ராம் அவங்க மாமியார் உடல்நலம் சரியாகணும், அவங்களுக்கு தேவையான உடல் சக்தியை சாயப்பா கொடுக்கணும், உடலில் இருக்கும் வலிகளை எடுத்து போடணும், மன வலிமையை தந்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கணும். அதற்காக நம் அனைவரும் சாயப்பாவுடன் பிரார்த்தனை செய்வோம். அடுத்து பிரபு சங்கீதா சாய்ராம் அவருக்கு தொழில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்றும் திரும்ப திரும்ப நஷ்டம் மட்டுமே வருகிறது என்றும் பிரார்த்தனை கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடையும் சாயப்பா உதவி செய்யணும். அவங்களுக்கு உடல் நலம் ஆரோக்கியம் சுகம் கொடுத்து பலவீனத்தை எடுத்து போட்டு பலனை கொடுக்கணும். நன்றாக உழைக்க உடலில் சக்தியை கொடுக்கணும். அவர்களுக்கு தொழில் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் அடைய சாயப்பா வழி செய்யணும். அவங்க மேலே கருணையை காண்பிக்கணும். இனி வரும் காலங்கள் அவங்களுக்கு பொற்காலமாக அமைய வேண்டும். சாயப்பா அவர்களுக்கு எந்த தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்து கொள்ளணும். அவர்கள் இழந்ததை இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் சாயப்பாவுடன் பிரார்த்தனை செய்வோம். அடுத்து காஞ்சனா சாய்ராம் அவங்க ரிலேஷன் உமாசங்கர். வயது 38 ஆகிறது. இன்னும் மேரேஜ் நடக்கவில்லைன்னு பிரார்த்தனை கொடுத்துருக்காங்க. உமாசங்கருக்கு சாயப்பா விரைவில் திருமணத்தை நடத்தி வைக்கணும். அவர் நடத்துவார் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள். சாயப்பா அவருக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் அவருக்கு துணையை தருவார். அதற்கு அவர் உதவி செய்வார். அவருடைய ஆசீர்வாதம் உமாசங்கருக்கு எப்பொழுதும் இருக்கும். சாயப்பா அவரை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நம்பிக்கையுடன் சாயப்பாவை பின்பற்றுங்கள், நல்லதே நடக்கும். சாயப்பா உங்களுக்கு தேவையான ஆறுதலையும் கொடுப்பார். கல்யாண பாரம் உங்கள் மனதை கஷ்டப்படுத்துகிறது. அந்த சுமையை சாயப்பா சுமப்பார். நீங்கள் கவலை இல்லாமல் இருங்கள். விரைவில் உங்களை நன்மையும் சந்தோஷமும் வந்து சேர சாயப்பாவுடன் நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். அடுத்து கோவிந்தன் சாய்ராம் அவருடைய மகன் கோவேந்தன் 14 வயது, அவருடைய மனைவி வேங்கை மூவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்துள்ளார்கள். கோவிந்தன் உடல்நிலை சரியில்லை. அவருக்கு உடம்பு சரியாகணும். அவருக்கு உடலில் உள்ள நோய்கள் குணமாகி மன தைரியம் உண்டாக வேண்டும். அவருக்கு சாயப்பா எல்லாவற்றையும் துணையாக இருக்க வேண்டும். அவரை நலமாக வைத்து அந்த குடும்பத்தில் உள்ளவர்களையும் அவருக்கு வேலை பார்ப்பவர்களையும் சாயப்பா ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். அடுத்து சுஜிதா சாய்ராம் அவர்களுக்கு வீடு கட்ட வேண்டும் என்றும் அவங்களுக்கு தங்கை இருக்கிறாங்க, அவங்களுக்கு கட்டி இருக்குது உடம்புல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்காக பிரார்த்தனை கொடுத்துருக்காங்க. அவங்க வீடு கட்டுவதற்கு தேவையான பண தேவையையும் பொருள் தேவையையும் சாயப்பா கொடுக்கணும். வீடு கட்டு பணி விரைவில் தொடங்க தேவையான அனைத்து வசதிகளும் அவங்களுக்கு சாயப்பா கொடுக்கணும். அவங்க தங்கைக்கு இருக்கும் கட்டி விரைவில் எந்த வலியும் வேதனையும் இல்லாமல் கரையணும். அந்த கட்டியில் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. விரைவில் அவங்க சாயப்பா செய்ய போகும் அற்புதத்தை அன்பை சாய் பிரேயரில் சொல்லுவாங்க. நாம் அனைவரும் முழு நம்பிக்கையோடு அனைவரது பிரார்த்தனைகளையும் சாயப்பா முன் வைத்து பிரார்த்திப்போம். அடுத்து ஓம் சாய்ராம். நேம் இல்லை, அவருக்கு பண கஷ்டம் இருக்கிறது என்று பிரார்த்தனை வைத்திருக்கார். அவருக்கு என்ன நியாயமான தேவைகளை இருக்கின்றதோ அதற்கான பண தேவையை சாயப்பா அவங்களுக்கு கொடுக்கணும். விரைவில் அவங்களுக்கு அந்த பணம் கிடைத்து தேவையை பூர்த்தி செய்து கொள்ள சாயப்பா உதவி செய்யணும். அடுத்து அனோஜ் வினோதினி அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல என்று பிரார்த்தனை கொடுத்துருக்காங்க. வினோதினி சாய்ராம் அப்பாவுக்கு உடல்நிலை விரைவில் சீராகவும்
அவருக்கு சக்தியை கொடுத்து அவரை எழுந்து நடக்க வைக்கணும். சாயப்பா வினோதினி சாய்ராமுக்கு இருக்கிற பயத்தை எடுத்து போடணும். அவங்க அப்பாவுக்கு விரைவில் சாயப்பா சுகத்தை கொடுக்கணும். அவருக்கு சுகத்தை கடவுள் தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். அடுத்து வசந்த் சாய்ராம் அவருக்கு சொந்த வீடு இல்லை, அதிக பணம், அதனால் வாடகை வீட்டில் பிடித்து கொள்கிறார்கள். இதனால் மிகவும் வேதனையாக இருக்கிறது என்று பிரார்த்தனை வைத்திருக்கிறார். வசந்த் சாய்ராம் வாடகை வீட்டில் வாடகையால் ஏற்பட்ட நஷ்டத்தை அவருக்கு வந்து சேரணும். அவருடைய மனதில் இருக்கும் வேதனையை சாயப்பா எடுத்து போடணும். அவருக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில் விரைவில் அவருக்கு சொந்த வீடு சாயப்பா தரணும். அந்த வீட்டில் அவரின் சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் சாயப்பாவுடன் பிரார்த்தனை செய்வோம். மேலே குறிப்பிட்ட அனைத்து குறிப்புகளும் சாயப்பா விரைவில் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று சாயப்பாவுடன் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்வோம். நன்றி, வணக்கம்.